Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் வந்துட்டு போயாச்சு. எல்லாமே அடுத்தடுத்த திருப்பங்கள் நிறையா அதில் நடைபெற்றதாகவும் நிறைய கேள்விகள் கேட்டதாகவும் வந்துட்டு தகவல்கள்லாம் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்குது ஃபாதர். அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வடிக்கிற மீது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு கட்சி ஆரம்பித்தா அதை இவங்க எப்படி அணைக்கலாங்கிறது தான் தீவிரமாக இருக்காங்க. அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் இவங்களுக்குள்ள என்ன சொன்னால், ஒன்று நீ முதல்வர் இருக்கணும், இல்லை நான் முதல்வர் இருக்கணும், இல்லை நீ எதிர்கட்சி தலைவர் நான் எதிர்கட்சி. இந்த தான் மூணாவது ஒருவர் வந்தால் அடிச்சு தூக்கி மலர்த்தணும். இதில் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் அடிக்காங்க. இந்த ஏடிஎம்கே டிஎம்கே காலத்தில் யாரெல்லாம் புதுசாக வந்த ஒருவரும் நினைக்கல. அதாவது வருவேன்னு படம் காட்டின ரஜினிகாந்த் கூட வராமல் தெரிச்சு ஓடிட்டார். இப்போ பாருங்க, அவர் டார்ச்சர் தூக்கி அடித்தார். யாரு? கமலஹாசன். எவ்வளோ வைராக்கியமாக பேசினார். இவ்வளவு பேசினவர் தான் எப்படி சரண்டர் ஆகி ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியை வித்து தன்னை நம்பி வந்தவங்க எல்லாரையும் வித்துட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? விஜய் ஸ்ட்ராங்காக வந்துட்டார். 3 ஊர்களுக்கு போனாங்க. அமோக வரவேற்பு, எல்லையை மீறிய கூட்டம். ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாமல் தான் என்ன, பாட்டிலுக்கு 10 ரூபாங்கும் போது கரண்ட் ஆஃப் ஆகுது. உனக்கு படம் ஓடணுமா, ஜனநாயக படத்தை திறந்து விட்ருவோம். உனக்கு இப்போ வழக்கில் உன் பேரை எடுத்து ஒன்றும் இல்லாமல் வழக்க முடிக்கிறோமா, செந்தில் பாலாஜியை கைதியாக்கி விட்டுருவோமா, நீ எங்கள் கூட என்டிஏ கூட்டணிக்கு வா. உன்னை எதிர்கட்சி தலைவராக வச்சுருந்தோம், இல்லை துணை முதல்வராக வச்சிரும். முதல்வரெலாம் கொடுக்க மாட்டோமா. பல தடவை பாண்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்டிஏ கூட்டணியில் போனால் 100க்கு 100ல் 200% வெற்றி தான். இப்படி ஒரு கட்சி உருவாகவே இல்லைன்னு வச்சுருங்க. எடப்பாடி அணி வெற்றி பெற்று. இப்போ இவர் விஜய் வந்தது ஒன்று ஓட்டை பிரிக்கிறக்கா ஜெயிக்கிறக்கா. அப்போ இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல தேர்தலை வச்சுட்டு இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிக்கல அப்படிங்கிறாங்க. இனி கூட்டணியே முடிக்கல. இனி எப்போ கூட்டணி முடிச்சு, எப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு, யார் யாருக்கு தொகுதி பங்கீடு கொடுத்து, எப்பவுமே அந்த தொகுதியில கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி எலெக்ஷன் முடிக்க. இன்னும் கூட்டணியே பிக்ஸ் ஆகாம இருந்தா காங்கிரஸையும் அந்த பக்கம் போயிருவாங்க. ஆமா, டிடிவி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ஓபிஎஸ் வருவார்னு செங்கோட்டையன் சொன்னாரு. உங்களுக்குள்ள நடக்கும். செங்கோட்டையன் சொன்னாரு, அதிமுக நிறைய பேர் எழுதிட்டு வருவோம், ஒருத்தரையும் யாருமே வரவே இல்லை. அது விஜய் சகோதரர் கேட்காரோ கேட்கலையோ, நம்ம சொல்ல வேண்டியது சொல்றோம். அவர் ஸ்கிரீன் மறைவிலே இருக்க இது வளர்ச்சியை தடுக்கும். கம்யூனிகேஷன் கேப்புங்க, தொடர்பு கொள்ள முடியல. இந்த 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கரெக்டான மாதிரி தொடர்பு போட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு டைரக்டா அவர்கிட்ட பேசுற அளவுக்கு. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போயாச்சு. எல்லாமே அடுத்தடுத்த திருப்பங்கள் நிறையா அதில் நடைபெற்றதாகவும் நிறைய கேள்விகள் கேட்டதாகவும் தகவல்கள்லாம் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்குது ஃபாதர். என்ன நடந்து இருக்கிறது டெல்லியில்? பரபரப்பை கூட்டும் தாவேக்காவினுடைய இந்த விசாரணை கரூர் சம்பவத்தை ஒட்டி அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வடிக்கிற மீது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு கட்சி ஆரம்பித்தா அதை இவங்க எப்படி அணைக்கலாங்கிறது தான் தீவிரமாக இருக்காங்க. அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பாலிடிக்ஸில் உள்ள ஆழத்தில் இருந்து வரேன். எனக்கு தெரியும் இவங்களுக்குள்ள என்ன சொன்னால், ஒன்று நீ முதல்வர் இருக்கணும், இல்லை நான் முதல்வர் இருக்கணும், இல்லை நீ எதிர்கட்சி தலைவர் நான் எதிர்கட்சி. இந்த தான் மூணாவது ஒருவர் வந்தால் அடிச்சு தூக்கி மலர்த்தணும். இதில் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் அடிக்காங்க. இவங்க நினைக்காங்க, அதாவது எல்லாமே இப்போ பண்ணுறதுலாம் பிஜேபின்னு நினைக்காங்க. அப்படி கிடையாது. அதாவது மெயின் இவங்க ரெண்டு பேருமே இப்போ அதிமுக கொஞ்சம் இறங்கி போனாங்க. எப்படியாவது நம்மக்கிட்ட வந்துருவாரா கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இறங்கி போனாங்க. இப்போ அவங்களும் ஒவ்வொரு 2ஆம் கட்ட தலைவர் வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னன்னா, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்தா பாருங்களேன். இப்போ இந்த ஏடிஎம்கே டிஎம்கே காலத்தில் யாரெல்லாம் புதுசாக வந்த ஒருவரும் நினைக்கல. அதான், அதாவது வருவேன்னு படம் காட்டின ரஜினிகாந்த் கூட வராமல் தெரிச்சு ஓடிட்டார். அந்த அளவுக்கு அப்படி நோண்டி இது எடுத்துருவாங்க. இப்போ பாருங்க, அவர் டார்ச்சர் தூக்கி அடித்தார். யாரு? கமலஹாசன். எவ்வளோ வைராக்கியமாக பேசினார். என் கையில் உள்ள துண்டு சீட்டு பறந்து போயிட்டு அதை வச்சு தான் இவர் பெண்களுக்கு நான் 500 ரூபான்னு சொன்னேன், அவங்களுக்கு அந்த சிந்தையிலே கிடையாது, இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாருன்னு சொன்னார். இவ்வளவு பேசினவர் தான் எப்படி சரண்டர் ஆகி ஒரு எம்பி சீட்டுக்காக
கட்சியை வித்து தன்னை நம்பி வந்தவங்க எல்லாரையும் வித்துட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா, இது அவங்களுக்கு வெற்றி. சரியா? இப்போ அடுத்தது விஜய் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டார். கட்சியை திறந்தாச்சு, இப்போ பிரச்சாரம் வரல, நாங்கள் பிரச்சாரம் போயாச்சு, எல்லாம் பண்ண உடனே இப்போ என்னாச்சு, 3 ஊர்களுக்கு போனாங்க. அமோக வரவேற்பு, எல்லையை மீறிய கூட்டம். ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாமல் தான் என்ன, பாட்டிலுக்கு 10 ரூபாங்கும் போது கரண்ட் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகும்போது தள்ளுமுள்ளு உண்டாகுது, செருப்பு வீசுகிறாங்க. இது எல்லாமே பிக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பக்காவாக வீடியோகிராஃபியோட ஃபோட்டோகிராஃபியோட பிக் பண்ணி எல்லாம் வச்சு விசாரணை ஓடிட்டு இருக்கு சிபிஐயில். இந்த சிபிஐக்கு இவங்க எப்படி போனாங்க, கோர்ட்டில் போட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு தான் ஆர்டர் வாங்கி போனாங்க. அப்போது இங்கே பிடிபட்டிருந்தால் நான் 2 ஆப்ஷன் வைக்க பாருங்க. இப்போ இங்கே திமுக சார்பில் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் கட்டுப்பாட்டில் அந்த விசாரணை குழு போட்டிருந்தாங்கல்ல அந்த அம்மா, அதை வச்சு போட்டிருந்தாங்கன்னா இவர் என்ன செய்வாங்க தெரியுமா, எடப்பாடி வந்து ஒரு எமோஷனில் சட்டமன்றத்தில் திடீர்னு ஒரு நாள் பேசுவார். பேசும்போது உடனே ஸ்டாலின் வந்து எழும்பி கொடநாடு என்னாச்சு, கொடநாடு இப்படி சொல்லி ஆஃப் பண்ணார். இது நடந்த சம்பவம். அதுக்கு அவர் தன்னை அறியாம எமோஷன்ல பேசிட்டாரு. நிறைய இடங்கள் நடந்துச்சு சட்டப்பேரவையில். ஆமா, சட்டப்பேரவையில் இது மிரட்டினாரு. ஆனா அவர் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாரா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? எடுக்கல. அதே மாதிரி இப்போ இந்த விஜய் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள மாத்திரம் சிக்கி இருந்தால் இந்த மிரட்டலோட வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ கைக்குள்ள கொண்டு போனதுனால இப்போ அந்த பக்கத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு, எது பெரிய ஐயாட்ட சிக்கிட்டு, அமித்ஷா மோடி ஐயாட்ட வசமா சிக்கிக்கிட்டு. இப்போ வந்து நிச்சயமா, அதாவது நீங்களா பாலிட்டிஷியனா இருந்தாலும், அதாவது பிஜேபி இடத்துல நீங்க இருந்தாலும், யாரோ ஒருத்தர் சோன்சோ இருந்தாலும் எப்போ சிக்கி நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரலான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்க, உனக்கு படம் ஓடணுமா, ஜனநாயக படத்தை திறந்து விட்டுருவோம். ஏன்னா சென்சார் போர்டு அவங்க தான், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, திறந்து விட்டுருவோம். உனக்கு இப்போ வழக்கில் உன் பேரை எடுத்து ஒன்றும் இல்லாமல் வழக்க முடிக்கிறோமா, செந்தில் பாலாஜியை கைதியாக்கி விட்டுருவோமா, நீ எங்க கூட என்டிஏ கூட்டணிக்கு வா. ஆமா, உன்னை எதிர்கட்சி தலைவராக வச்சிருந்தோம், இல்லை துணை முதல்வராக வச்சிருவோம், முதல்வரெல்லாம் கொடுக்க மாட்டோமா. இப்போ நம்ம ஏற்கனவே பல தடவை விஜய்க்கு ஒரு கிட்ட சொல்லிக்கோன்னா, முதல்வராக இருக்கணும், 2.5 இயர்ஸ் நீங்கள் இருக்கணும், 2.5 வருஷம் எடப்பாடி இருக்கணும், அப்படி ஏதாவது கிவ் அண்ட் டேக் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்று துணை முதல்வர் தாரோம், இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கு. ஆனால் பல தடவை பாண்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்டிஏ கூட்டணியில் போனால் 100க்கு 200% வெற்றி தான். ஆனால் இப்படி ஒரு கட்சி உருவாகவே இல்லைன்னு வச்சுருங்க, எடப்பாடி அணி வெற்றி பெற்றிருக்கும். இப்போ இவர் விஜய் வந்தது ஒன்று ஓட்டை பிரிக்கிறக்கா ஜெயிக்கிறக்கா, இதை விஜய் சகோதரர் இப்போ சொல்லணும். எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து 4 மாதமா செப்டம்பர்லேருந்து நான் கூவிட்டு இருக்கேன். அவர் காதுக்கு போய் தான் நிர்மல் குமார் என்ற ஃபோனில் வர்றாரு. அப்புறம் இன்னொரு நாள் அவரை ஜான் ஆரோக்கியசாமி உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு சொல்லி ஃபோனில் போட்டு கம்யூனிகேட் பண்ணுறோம். எப்போ நம்ம அந்த மீடியாலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சவரை இவங்க எல்லாம் வாசலை அடைச்சி வைக்கிறாங்கும் போது இப்போ பாருங்க, இது டிலே ஆக நான் சொன்னேன். ஏற்கனவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா நான் கூட்டிட்டு வரேன்னு எவ்வளோ சொல்லியிருந்தேன். அவங்க மூவ் பண்ணாலோ இவங்க மூவ் பண்ணாங்களே தெரியாது. யாரு இவர் நம்ம டிடிவி வந்து அவர் விஜய் வந்து ஒரு என்ன வந்து பார்க்க வரணும், விஜய் வந்து பார்க்க வரணும் அப்படின்னா தான். நான் சீனியர், நான் உண்மையாகவே அவர் சீனியர். அவர் பணபலமும் படித்தவர் தான், நல்ல டேலண்ட் ஆனவர், நல்ல சிரிச்சு. இன்னைக்கு பாருங்க மீடியாவில் ஃபுல்லாக அவர் தான் கதாநாயகனா சுற்றி வர்றாரு. இன்னைக்கு அவர் காணாம போகலையே, வந்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரு ஒரு ஈகோ இருக்கும். இவர் இன்னைக்கு பிறந்த கட்சி, நம்ம போய் அவர்கிட்ட போய் காலில் விடவா, அவர் நம்மகிட்ட வரட்டு ஃபார்மாலிட்டிக்கு, நம்ம அப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணோம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ வரும். இதற்கு தான் நான் காட்ஃப்ரே டபுள் நான் போய் மீடியேட் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்னேன், மீடியேஷன் இல்லாமல் ஒரு பொருளை கூட விற்க முடியாது. ஒரு வீடை விற்கிறீங்க, வீட்டு ஓனர் 50 கோடிம்பா, இன்னொருத்தர் வந்து அப்படி பேச பேரம் பேசிட்டே இருப்பாங்க, முடிவு வராது. ஒரு மீடியேட்டர் தான் முடிவு வந்துடும். நீங்க தவக சைடு அணுகிருக்கீங்க. அதான் இல்ல யார் இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மீடியாவே சொல்லிட்டு இருக்கேன்ல. இவங்க இன்னுமே அடைச்சி வச்சிருந்தாங்கன்னா இப்போ எல்லாரும் போயிருவாங்கங்கிறேன். இப்போ பாருங்க, டிடிவி தினகரன் முதல்ல ரொம்ப ஆப்போசிட்டா பேசினார். யாரு? எடப்பாடியை. அவரு முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் மாத்தினாதான் அந்த கூட்டணியில் போவோம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி தலைகீழ பிளேட்டை மாத்திட்டாரு. அதாவது எங்க கட்சி நலனுக்காகவும் தமிழக நலனுக்காகவும் துரோகத்தையும் பார்க்கக்கூடாது, நண்பர்களாலும் பார்க்கக்கூடாது, எதிரியாலும் பார்க்கக்கூடாது. அப்போ என்னாச்சு? இதுல இருந்து என்ன தெரியுது? டீல் முடிஞ்சிட்டு அங்க அமித்ஷா கூப்பிட்டு இருந்தாரு டெல்லிக்கு, போயிட்டு வந்துட்டாரு. போயிட்டு வந்த பிறகு அந்த பேட்டி கொடுத்தாரு. அப்போ எல்லாம் முடிந்தது. அப்போ அமித்ஷா 3 மந்திரி சபையை கேட்கிறாரு, மினிஸ்டர்ஸ் வேணும். அதுவும் இவருக்காக தான் கேட்கிறாரு.
இவர் சொன்னார்ல அமைச்சரவைக்குள்ள நாங்க இந்த தடவை கண்டிப்பா போவோம் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப இவருக்காகவே டிடிவி தினகரனுக்காகவே அமைச்சரவையும் அமித்ஷா கேட்கிறாரு எடப்பாடி. அப்ப பாருங்க கூட்டி கழிச்சு போனா டிடிவி தினகரன் போயாச்சு, இவரை கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்கன்ட்டாரு. கட்சிக்குள்ள எல்லாம் வர முடியாது ஓபிஎஸ், கட்சி ஆரம்பிச்சு கட்சி வந்து ஏற்கனவே அவங்களுடைய தொண்டரை வச்சு ஒருத்தரை கட்சி ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3-4 மாசம் மேல ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு ஆரம்பிக்க முடியாது, ஆனா வெளிக்காட்டாம வச்சிருக்காங்க. அப்ப அவரை கட்சி வழியா வந்தா அவருக்கு கூட்டணி சீட்டு கொடுப்பாங்க. சசிகலாமா என்ன சொல்றாங்க, எனக்கு அக்காவுடைய ஆட்சி நடக்கணும், அதிமுக ஆட்சி நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வெளியே இருந்தா கூட யாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க? எடப்பாடி பழனிசாமிக்காக இவங்க சப்போர்ட் பண்ண. ஏன்னா இவங்களுக்கு திமுக வரக்கூடாது, அதுக்காக தாவேக்கா வரணும்னு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்க என்ன செய்வாங்க, ஃபோக்கஸிங். இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல பாருங்க. மதுரை மேலூர் வந்து சவுத் வரைக்கும் அதிக செல்வாக்கு வந்து முக்குளத்தூர் ஓட்டு தான். இந்த முக்குளத்தூர் ஓட்டுனாலே டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் தான். அவங்களுக்கு தான் சொல்ல. ஆமா, இதுல அதிமுக கட்சியில நிர்வாகிகள் மாத்திரம் தான் இருக்காங்க. அவங்க குடும்பத்தார் உறவினர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, ஜாதி வைசா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஓட்டு எங்க போகுது? எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை சின்னத்துக்கு போகுது. அப்போ ரெட்டலை வந்து ஏற்கனவே திமுகவோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதே போல அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க, தேர்தல் பரப்புரை, அந்த வேலையில வந்து ரொம்ப கச்சிதமா செய்வாங்க யார், அதிமுக காரங்க. இது நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். பை எலெக்ஷன் ஆர்கே நகர்லாம் நான் அந்த அம்மா இறந்த பிறகு நான் கூட சேர்ந்து நான் இதெல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் நேதாஜி நகர்ல. அப்போ நான் இதெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களை போல தேர்தல் வியூகங்களை இவங்களால கரெக்டாக கையாள முடியாது, வேற யாரும் கிடையாது. அந்த பணம் வெட்டுறது நான் கூட இருந்தேன். என் முன்னாடி தான் 3000-5000 கொடுக்குறாங்க. எனக்கு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியலங்க. அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தருக்கு போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணி நல்லா புரிஞ்சுடுங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நம்ம மக்கள் என்னதான் விஜயோ அதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த இளைஞர்கள் பெண்கள் வெறி பிடிச்சவங்க விஜய்க்கு போடுவாங்க. பண ராஜ்யம் தான், பணம் எங்கேயோ அங்கதான் மக்கள். அது வந்து நீங்க பணத்தை கண்டா பிணமும் வாயப்படக்குன்னு பழமொழியே இருக்கு. ஒரு 3 மாசத்து குழந்தைகிட்ட போய் பணத்தை காட்டுங்க, அது பிடிங்கிட்டு கொடுக்காது. அதுல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் இதில் அதே போல திமுகவும் பணம் பட்டு வடப்படுவாங்க. ஏன்னா இவங்க அழகா இப்போ 5 வருஷம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அவரு ஏற்கனவே சம்பாதிச்சது சேர்த்து வச்சிருக்காரு எடப்பாடி. எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதிக்கும் ₹1 கூட கொடுக்கல அப்படிங்கிறது. அவர் எங்களுக்கு எம்பி வந்தாலும் சரி வராம போனாலும் சரி அதுக்கு ரெட்டலைக்கு என்ன வருதோ வரட்டுன்னு விட்டுட்டாரு. அப்போ முழு எய்ம் வந்து இந்த தடவை அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறது தான். இப்போ விஜய் என்கிற ஒரு கேரக்டர் இந்த தேர்தலை சந்திக்காவிட்டால் 100% அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றோம். இப்போ விஜய் அவருக்குரிய 20%, 22%, 18% மாத்திரம் எடுத்தால், இப்ப நீங்க காங்கிரஸ் இன்னும் பாருங்க இழுத்துக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே பல தடவை 200% சேர்ந்தாச்சுக்கிறோம், இன்னும் அது விட மாட்டேங்குது. அதுல ஒரு 4-5 பெரிய தலைகள் வந்து திமுக கூட தான் நிக்கிறோம். இல்ல முக்கியமா 80% எல்லாரும் திமுக தான். இல்ல யூத் காங்கிரஸ்ல உள்ளவங்க எல்லாம் தாவைக்கு கூட வரணும். இதுல சிதம்பரம் அவரு திமுக ஆதரவா பேசுறாரு. அப்புறம் கட்சி தலைவர் இப்போ உள்ள முழுக்க திமுக இருந்து எல்லாரும் பேசுறாங்க. அவங்க ஒரு பெருந்தலைகள் பண்றாங்க. மேக்சிமம் அந்த இளைஞர்கள் மற்றும் புதிய நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் எல்லாம் இவங்க எல்லாருமே இதை விரும்புறாங்க. அப்படிங்கும்போது இதையும் விட்டுட்டால் அப்ப தாவைக்க கதை என்ன? தனித்து நின்னால் நான் திரும்ப சொல்றேன், விஜய் மாத்திரம் அவர் தேர்தலில் நின்னால் தக்கி முக்கி ஜெயிப்பார். அவர் தான் முதலமைச்சர் கண்டேட் நிப்பாரு. கண்டிப்பா நின்னாலும் அவர் ஆத்திரம் தான் ஜெயிக்க முடியும், அது கஷ்டப்பட்டு தான். ஒருவேளை அவரே கூட தோத்துடலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொகுதிக்குள்ள திமுக ஓட்டு இருக்கு, பிஜேபி ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் ஓட்டு இருக்கு, தேமுதிக ஓட்டு இருக்கு, அப்புறம் யாரு விடுதலை சிறுத்தை ஓட்டு இருக்கு. ஆமா, அப்படிங்கும்போது என்ன செய்வீங்க? அப்போ நீங்க எமோஷன்ல வர்றவங்க ஓட்டு வந்து மேக்சிமம் தான் சொல்றேன். இப்போ அவர் சீமான் வந்து 0.5%, 1%, 2% இப்படி ஏறி தான் 8க்கு வந்தாரு. அப்போ 8க்கு வர்றதுக்கே 8 வருஷம் 10 வருஷம் போராடி இருக்காரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து இவருக்கு 22% பெரிய ஓட்டு தான். இது வந்து நீங்க 22% சொல்றது ஒரு சிம்பிளா தெரியும். பட் அது 1 கோடி ஓட்டு. 1 கோடி 22% 1 கோடி ஓட்டர்ஸ். 1 கோடி ஓட்டர்ஸை நம்ம பார்க்க கூட்டமா தான் தெரியும். ஆனா அந்த 1 கோடி ஓட்டர்ஸ்னால ஒரு எம்எல்ஏ கூட வராது. தக்கி முக்கி விஜய் மாத்திரம் ஒரு எம்எல்ஏ வரலாம். அப்போ எவ்வளவு கேள்வி பாருங்க. பொங்கல் வந்தாச்சு, எல்லாரும் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லி எல்லாம் ஆக்ரோஷமா செயல்பட்டு இருக்காங்க. இறுதி முடிவுகளுக்கும் தை தான். ஆனா இவங்க இன்னும் அப்படியே மந்தமாவே இருக்காங்க.
இப்போ அவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, மைண்டை டைவர்ட் பண்றான். முதல்ல 3 ஊருக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்குள்ள ஸ்டாலின் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு வசமா இறுக்கி 40 நாள் வெளியே வரல. அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் போய் 2000 வச்சு பேசுனாங்க. அதுக்கப்புறம் ஈரோடுல புதுச்சேரி மாநாடு ஒண்ணு, ஈரோடு பொதுக்கூட்டம். இப்ப அடுத்தாப்புல சேலம், நாங்க சேலத்தை சத்தத்தை காணும். எப்போ வரப்போது தெரியாது. இனி எப்படி இழுத்து கொண்டு வருவாங்க? இப்போ இவங்களுக்கு சினிமா படம் வெளியிடுறதுலே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாம தவிச்சிட்டு இருக்கு. அது மைண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல இருக்கு. அடுத்தாப்புல இந்த சிபிஐக்கு என்ன சொல்ல, இப்போ ஒரு விசாரணை போயிட்டு வந்தாச்சு. அப்போ அவரு புஷி ஆனந்துட்டு தனியா கேள்வி கேட்கறாங்க, அதே கேள்வியை ஆதவர்ஜன் கேட்காங்க, அதே கேள்வியை டிரைவர்ட்ட கேட்காங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க. இப்போ இவர்கிட்டையும் தனியா கேட்கறாங்க. கேட்கும்போது திருக்கி புரிக்கி கேட்காங்க, நீங்க எத்தனை மணிக்கு புறப்படன்னு சொன்னீங்க, இத்தனை மணிக்கே வந்தீங்க. இது ஒரு எல்லாரும் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் அதுக்கு முட்டு கொடுத்துட்டே இருந்தேன். அவங்க கேட்ட டைம் 10 மணி வரைக்கும், எப்பனாலும் வரலாமே அப்படின்னு. ஆனா அவங்க சிபிஐலையும் அதே கேள்வி தான் கேட்டாங்கிறாங்க. அப்போ இப்படி பல வகையில நெருக்கடி கொடுக்கும்போது இவர் வந்து நிம்மதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா தனக்குத்தானே வாழ்ந்துகிட்டு இருந்தார். இப்போ இந்த அரசியல் கொண்டு தலையை கொண்டு விட்டு படமும் ஓட மாட்டேங்க, இந்த பக்கம் பிரச்சார வண்டியை கொக்கி போட்டு இழுத்துட்டு போய் அங்க போய் அதே ஈரோடு கரூர்ல போய் அளந்து பார்த்துட்டு கிடக்காங்க சிபிஐ. அப்ப பாருங்க, நிம்மதியே இல்ல. இந்த பக்கம் திரும்ப பிரச்சனை, இந்த பக்கம் திரும்ப பிரச்சனை. இதுக்குள்ள ஒருத்தி தூக்க மாத்திரையை போட்டு நான் சாவ போறேங்கிறா தூத்துக்குடியில. அதுக்குள்ள வண்டிக்குள்ள வந்து ஒருத்தி வந்து விழுறா, அதே போல லேடி. அப்புறம் அந்த செங்கோட்டையனுக்கு விரோதமா ஒரே போர்க்கொடி பிடிக்காங்க. அவருக்கு வேண்டிய ஆளெல்லாம் அந்த கட்சியில போடுறாரு, பதவி கொடுக்குறாரு சொல்லி அங்க ஒரு போர்க்கொடி. அப்புறம் இந்த பக்கம் எங்கேயோ வேலூர் பக்கமா எங்கேயோ ஒரு பிரச்சனை நிறையா. இப்படி மாவழி இவ்வளோ பிரச்சனையை இவர் சந்திச்சு எப்படிதான் நிம்மதியாக வாழ்றாருன்னு தெரியவில்லை. இப்படியே போச்சுன்னா கதை முடிந்ததுங்கிற அளவுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு அந்த நம்ம ராஜகோபால டெல்லியில இருந்து அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். நான் எல்லாமே கணிச்சிருக்கேன். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு 62 நாள் தான் தேர்தலுக்கு இருக்குன்னு. 22 நாள் தான், 62 நாள் தான் இருக்குன்னாரு. அப்போ சொல்லி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அவர் கணக்கு படி பார்த்தா 55 நாள் தான் இருக்கும். அப்போ இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல தேர்தலை வச்சுட்டு இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிக்கல அப்படிங்கிறாங்க. இனி கூட்டணியே முடிக்கல. இனி எப்போ கூட்டணி முடிச்சு, எப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு, யார் யாருக்கு தொகுதி பங்கீடு கொடுத்து, எப்பவுமே அந்த தொகுதியில கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி எலெக்ஷன் முடிக்கங்கிறது தான். இப்போ 234 தொகுதிக்கும் அந்த நாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதெல்லாம் சாமானியமான காரியம் கிடையாது. நான் அதுக்கான விருப்ப மனுவும் ஸ்டார்ட் பண்ணல. விருப்ப மனு எல்லாம் இன்டர்வியூ எடுத்துருங்க. அதிமுக இன்டர்வியூ எடுத்துருக்கு, விருப்ப மனு கொடுத்து நேர்காணலே போயிட்டு இருக்குது. கண்டிப்பா, ஏன்னா அவங்க பிஜேபியோட தொடர்புல இருக்காங்க. எப்ப தேர்தல் வரும் அவங்களுக்கு தெரியும், புள்ளி வரும். அவசரப்படுறாங்க. தினமலரோட செய்தி வெளியிட்டது பிப்ரவரி எண்டிங்ல கூட அனௌன்ஸ்மெண்ட். முதல் தேர்தல் தமிழ்நாடு அதிமுக தான் பிஜேபி கூட்டணி. அவங்களுக்கு எல்லா சிக்னலும் வந்துடும் தெரியும். இப்ப எவ்வளவு அவசரமா எடப்பாடி அவரு நேர்காணல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நெருங்கிட்டு இந்த சூழல்ல இன்னும் கூட்டணியே பிக்ஸ் ஆகாம இருந்தா காங்கிரஸையும் அந்த பக்கம் போயிருவாங்க. ஆமா, டிடிவி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ஓபிஎஸ் வருவார்னு செங்கோட்டையன் சொன்னாரு. உங்களுக்குள்ள நடக்கும். செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, அதிமுக வந்து நிறைய பேர் எழுதிட்டு வருவோம், ஒருத்தரையும் யாருமே வரவே இல்லை. ஜேசிடி பிரபாகர் வந்து ஏற்கனவே அங்க சீட்டு கிழிக்கப்பட்டவர். எங்க அதிமுக இருந்து சீட்டு கிழிச்சு அவரு அதிமுக உறுப்பினரே கிடையாது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூட இருந்தாரு. ஓபிஎஸ் கூடயும் செல்லாதுன்னு சொல்லிட்டு தனியா கேசிடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து மீட்பு குழுன்னு போனாரு. எடப்பாடி அது பரதேசிகளை ரோட்ல போற புறம்போக்கள்ல நான் பேச முடியாது, ஏதோ தாக்குதெல்லாம் பேசினால வெக்ஸாகி இருந்தவர் தான் மகனை முதல்ல உள்ள விட்டுட்டு இப்போ வந்திருக்காரு. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு வேல்யூபிளா இல்லைங்கிற புரியுதா உங்களுக்கு? இப்போ உனக்கு லைவ்ல உள்ளவங்க இப்போ யாரு வரா? இப்போ ஓபிஎஸ் கூட இருந்த 4 பேர் திமுக போய் சேர்ந்துட்டாங்க. போயாச்சு. நல்ல முக்கியமானவங்க திமுக போய் சேர்ந்தாங்க. இருக்குது வைத்திலிங்கமும் ஐயப்பன் எம்எல்ஏ மட்டும். ஆமா, அப்புறம் ராஜ்யசபா எம்பி ஒருத்தர். ஆமா, அவ்வளவுதான் நெருங்கிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ இவங்க எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியாது. அப்ப இந்த பக்கம் தாவேக்க பக்கம் இன்னும் புது வரவுகள் வந்தபதி இல்லை. இது எதற்குன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம். அது விஜய் சகோதரர் கேட்காரோ கேட்கலையோ, நம்ம சொல்ல வேண்டியது சொல்றோம். அவர் வந்து ஸ்கிரீன் மறைவிலே இருக்க இது வந்து வளர்ச்சியை தடுக்கும்ங்கிறதா ஒரு நிச்சயமா. கம்யூனிகேஷன் கேப்புங்க, தொடர்பு கொள்ள முடியல. இந்த 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கரெக்டான படி தொடர்பு போட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு டைரக்டா அவர்கிட்ட பேசுற அளவுக்கு கிடையாது. யாருதான் அவரை நெருங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே என்கிட்ட சொல்றாங்கல்ல, எங்களுக்கு டைரக்டா விஜய் பேசுற அளவுக்கு எங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. நியரஸ்டா உள்ள மெயின் சர்க்கிள் ஆட்களே. அப்படிங்கும்போது அவர் 1 மேன் ஆர்மி 1 மேன் தான் நடத்துறாரு. அவருக்கு தகவல் போய் சேருதா சேரலையா? நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க, ஒரு மெயில் வைங்க, பொதுமக்களுடைய கருத்துக்கள் மெயிலாத அனுப்பட்டு அந்த மெயிலையாவது ஒரு பாக்கெட்டு என்ன விருப்பம், என்ன நடக்கு உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு,
யார் நம்ம கூட வரணும்னு விரும்புறா, என்ன நடக்குது, இவங்கள வச்சே சென்சார் போட்டு போட்டு இவங்க போய் சொல்றாங்களா சொல்லலையா, நம்ம இந்த சமூக வலைதளத்துல பேசி எத்தனை நாளைக்கு அவங்ககிட்ட போய் ரீச் பண்ண. அதனால இப்ப எனக்கும் பாருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். சென்னையில வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன், இன்றைக்கு காலையில் தான் வந்தேன், ஒரு முடிவோட வந்திருக்கேன். தை பிறந்ததும் ஒரு நல்லதொரு முடிவோட தான் ரிட்டர்ன் பேக் திருநெல்வேலிக்கு போகணும் அப்படிங்கறத ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது. அதனால இது இப்படியே இழுத்துக்கிட்டே போக நம்ம உண்மையாவே இப்போ வரைக்கும் நான் பாருங்க, நான் விஜய் அவரை நேசிக்கிறேன். பட் எங்க சிஎஸ்ஐல இருந்து எங்க ஜெனரல் செக்ரட்டரி பெர்னாண்டோ சத்யன்ராஜா, சென்னை பேராயர் பிரான்சிஸ், இவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க நேற்று ராஜரத்னம் ஸ்டேடியில. பெரிய கண்டன கூட்டம். என்ன இந்தியா முழுக்க கிறிஸ்தவங்களெல்லாம் அடிக்காங்க, ஆலயங்களை உடைக்கிறாங்க, கண்டன கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல பெர்னாண்டோ சத்யன்ராஜா என்ன சொல்றாரு, விஜய் வந்து கிறிஸ்தவரே இல்ல, விஜய் கிறிஸ்டியன் இல்லைங்கிற அந்த வீடியோவை எடுத்து நான் இப்போ யாரு ஆதவர்ஜனா இருந்து அவ்வளவு வரைக்கும் பிஸியா இருந்து எல்லாருக்கும் நிர்மல் குமார் எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க பாருங்க அவங்களை பத்தி எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. எங்க தென்னிந்திய திருச்சபையில இருந்து ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா நான் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன், இது ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவரு கிறிஸ்தவரே கிடையாது, நீங்க இப்படி டான்ஸ் ஆடுறவங்க அதெல்லாம் நம்பி போய் ரொம்ப மாட்டிக்கிட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வீடியோவை அவருக்கு நான் போட்டு கொடுத்தேன். ஃபாதர்ஸே சொல்றாங்க. ஆமா, அது ஜெனரல் செக்ரட்டரியே சொல்றாங்க. 25 டயசிஸ்க்கும் 25 ஓகே, அதாவது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் சேர்ந்து ஸ்ரீலங்கா கொழும்பு வரைக்கும் இவ்வளவு சேர்ந்து 25 டயசிஸ். இந்த 25 டயசிஸ்க்கு ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் அவரே சொல்றாரு. அவரும் சென்னை பிஷப்பும் சேர்ந்து சொல்றாங்க. ஏன்னா இவர் சொன்னா எல்லாத்துக்கும் ஆகட்டும் போய் சேரும் அப்படிங்கிற, போய் சேரணும், ஓட்டு போடக்கூடாது. அப்ப இவ்வளவு தூரம் எதிர்ப்பா செயல்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம கிடந்து கஷ்டப்பட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் தற்கொலைக்கிறான், இன்னொரு பக்கம் பிஜேபி RSS இப்படிலாம் எனக்கு கமெண்ட் வருது. நான் அவர் ஒரு கிறிஸ்டியன் சொல்லி சப்போர்ட் பண்ணா எனக்கு பிஜேபி RSS நம்மளே அதிமுக இருந்து வெளியே பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிச்சதே பிஜேபியோட அவங்க அட்டாச்மெண்டோட இருந்தனாலதான். அவர் வெளியே வந்தோடனே ஈரோடுல போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ரெட்டலைக்கு, திரும்பவும் நம்ம அதுல போகக்கூடாதுன்னு இருக்கோம். இப்படி இவங்களே இப்படி சொல்லும் போது இது நம்ம தாய் வீட்டுக்கு போனாதான் என்னங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இவரு கூட இருந்தாலும் பிஜேபி இவரு கூட இருந்தா RSS டீம் தான். கமெண்ட் பாக்ஸ் போய் பாருங்க, விட்டுடுங்க. அப்போ அதோட பேசாம நம்ம ஏன் ஒரிஜினல் கட்சி அதிமுக அதோட சப்போர்ட்டே இருந்துட்டு போயிடும். பிஜேபி கூட்டணியில அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது அவர் அப்படித்தானே பிரிக்கிறாரு. அதிமுக கூட்டணி, NDA கூட்டணி, அதிமுக கூட்டணியில NDA கூட்டணி இணையுது. OPS டிடிவியே NDA கூட்டணி சேருங்காரு. அதிமுக கூட்டணி அவரு யாரு விஜயகாந்த் கட்சியை உள்ள கொண்டாரு. அப்ப நம்மளும் அதிமுக கட்சின்னு உள்ள கூட்டணியே உள்ள போக வேண்டியதானாங்கிற அளவுக்கு ஒரு விரக்தியில தான் நான் உண்மையாவே நான் பேசுறேன் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் இப்பமும் யாரு அவரு இவரு ஜான் அரக்கிசாமிக்கு மெசேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் நான் டிவிகேக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன். விஜய் தரப்புல நீங்க பேசிட்டு தான் இருந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட நான் மெசேஜ் பண்ண அவரு 2 இஷ்யூ இதா இருக்கு, கொஞ்சம் பெரிய பொறுங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த ஒரு கொஞ்சம் வயசு பையனை போய் கான்டாக்ட் பண்ணுங்கிறாரு பிருத்திவ்னு. அவரும் போன் எடுத்த மாதிரி தெரியல. அப்போ அதாவது நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் வந்து ஆதரவு கொடுக்கான அதை அங்கீகரிக்கவோ விரும்புறக்கோ கூட இழுத்துக்கிட்டே கிடக்குறது. டிசம்பர் 5ஆம் தேதி நாங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நாங்க நம்ம டிசம்பர் முடிஞ்சிட்டு இப்போ ஜனவரி வந்தாச்சு. ஆஃப்டர் பொங்கல்னா 2027 பொங்கலா 31 பொங்கலா? ஆஃப்டர் பொங்கல் எந்த வருஷம் பொங்கலுங்க தெரியும். ஆஃப்டர் பொங்கல்னா 2031 பொங்கலா? பிஃபோர் பொங்கல்னா கூட இந்த பொங்கலுக்கு முன்னாடி வைக்கலாம். பிஃபோர் ஜனவரி 31 சொல்லலாம். ஆஃப்டர் பொங்கல் அப்படின்னா அதுக்கு இன்ஃபினிட்டி. அப்படிலாம் சில்லறையா பிஹேவ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒன்லி ஒன் மேன் ஷோ மாதிரி விஜய் தான். அவருக்காகவும் அவங்க அப்பா என் மகனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கு மற்றபடி இவங்க எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, வேற கட்சிக்கு போவாங்க. நிலவரம்னு சொல்ல முடியலைங்க. இவங்கெல்லாம் வேற கட்சியில இருந்து வந்தவங்க தானே, ஒவ்வொரு கட்சிகளும் வந்தவங்க தானே. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு கூடாரம் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்லி விஜய் அவருக்காக நேசிச்சு அவருக்காக தொடர்ந்து பயணிக்கும். ஆனாலும் இந்த முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு. அவர் காதுக்கு ரீச் ஆகலைனாலும் அதை பற்றி எனக்கு வருத்தம் கிடையாது. எனக்கு பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது அந்த கதைக்குள்ள ஒரு அழைப்பு வரும் அப்படிங்கறதுல இருக்கிறீங்க. இல்ல வருமோ வரலையோ எதுவுமே நம்ம வருத்தப்படுறது கிடையாது. அவங்களுக்கு தான் நஷ்டம்.
அவங்களுக்கு தான் நஷ்டம். கேட்டிங்களா? நான் ஒரு ஆள் தான் கிறிஸ்டியானிட்டு முதல்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் கிறிஸ்டியானிட்டு ரொம்ப ஒன்றும் பெரிய ஒரு வரவேற்பு இல்லை. எல்லா பக்கம் பிடிஎம் விஜய் தான் நம்மளை திட்டதான் செய்கிறான். அதனால் கடவுள் மேலே ஒருத்தர் நான் எந்த ரூட்டில் போகணுங்கிறது அவர் நிர்ணயிப்பாருங்கிறவன். ஏன்னா அவர் விருப்பப்படி நடக்கும். ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லது ஒரு கூட்டணிக்குள்ள சேருவேன். அது எந்த கூட்டணிங்கிறது எனக்கே உங்களுக்கு ரகசியமா இருக்கு. எனக்கே ரகசியமா இருக்கு. பட் ஏதாவது ஒன்று சோர்ஸ் இந்த பொங்கல் முடிஞ்சோடனே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் போயிட்டு ஒன்றும் டிசைட் பண்ண முடியாதுங்கிறதா. அதில் இப்போ பண்ணாதான் பிப்ரவரி தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் நோக்கி ஓட தான் டைம் இருக்குமே தவிர இந்த மாதிரி கிடந்து பின்னாடி முடியாது அப்படிங்கிறதா. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாணிக் தாகூர் முழுக்க திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காரு. விஜய்க்கு ஆதரவான கருத்து. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருச்சு. சென்சார் பிரச்சனை போயிட்டு இருக்குது. இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்குது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பொங்கலுக்கு முன்னாடியாச்சும் ரிலீஸ் ஆகிருக்கணும். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை. மாணிக் தாகூர் சப்போர்ட் பண்ணுறது இந்த விஷயம்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியும் அவரையும் மொத்தமாக இது பண்ணுற அளவுக்கு இப்போ மௌலானா பேசியிருக்காரு. நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்குது? விஜயோட கூட்டணி இங்கே போவார்களா இல்லை இது ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனை? அதாவது எம்எல்ஏயா தொடரணும்னு ஆசைப்படுறவங்க தாவேக்கா கிட்ட வர விரும்பல. அது ஏற்கனவே எம்எல்ஏ ருசி பார்த்தவர்கள் திமுகவுடைய அம்பர்லால போய் எம்எல்ஏ ருசி பார்த்தவங்க திரும்ப தாவேக்காவுக்கு ஒருவேளை தோந்துட்டுனா நமக்கு உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு பீருமோன்னு பயப்படுறாங்க. அந்த ஒரு சுயநலம் மட்டும்தான். கட்சியை வளர்க்கணும், கட்சி ஸ்ட்ராங் ஆகணும். நார்த்தில் ஃபுல்லாக காங்கிரஸ் செத்து போச்சு, இனி சவுத்தில் காப்பாற்றணும். இந்த காங்கிரஸ் வெறியர்கள் இருப்பாங்களே, உண்மையான காங்கிரஸ், அது பதவிக்காக இல்லை, உண்மையான காங்கிரஸ் வெறியர்கள். அவங்க எப்படியாவது கட்சி வளரணும்னா இந்த விஜய்ங்கிற ஒரு கட்சியோட சேர்ந்தாதான் நமக்கு அட்வான்டேஜ். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கும், ஓட்ஸும் அதிகமா பெர்சன்டேஜ் ரைஸ் ஆகும். விஜய்க்கு வர ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு பெர்சன்டேஜ் ரைஸ் ஆகும். விஜயும் ஆட்சியில பங்குன்னு வேற சொல்லியிருக்காரு. ஆட்சியில பங்கு, ஆட்சி வந்தா தானே பங்கு. அதுலதான் இவங்க பயப்படுறாங்க. ஆட்சியில பங்குனா எல்லாம் ஒரு மெகா கூட்டணி வரும்னு யோசிச்சோம். நானும் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தேன். அதாவது சவுத்துல சொன்ன திரும்ப அதான் டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்க வரலன்னா அந்த பக்கம் ஒரு பல்ஸ் எடுக்காது. கேட்டீங்களா? அப்படிங்கும்போது எதை வச்சு நீங்க கணிப்பீங்க? எமோஷனல் ஓட்டு மேக்ஸிமம் 20%. எமோஷனல் ஓட்டு, அதாவது விஜய்ங்கிறவருக்காக ஒரு எமோஷனல் ஓட்டு இருக்கக்கூடிய ஓட்டு. அதனால இப்போ இவங்க மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் கட்சி வளரணும்னு ஆசைப்படுறாங்க. அது தனக்கு பதவி நிற்குதோ நிற்கலையோ கட்சியை எப்படியாவது ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வரணும். அதே போல நம்பர் 1 ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர் திருச்சி வேலுசாமி. அவர் தான் உண்மையாகவே உண்மையான காங்கிரஸ்காரர். அவர் சொல்ல பயப்படவே இல்லைல்ல, இவங்க கட்சியோட தூக்கிடுவாச்சு அதெல்லாம் ஒன்றும் யாரு ஒரு கட்சி தலைவரே தூக்கிடுவேன்லாம் ஒன்றும் சொன்னமே இல்லையே. இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, இது அவருடைய பேசுறது எல்லாத்தையும் மேலிடம் பார்த்துட்டு இருக்குது. மேலிடம் அவங்களை அவர் கண்டிச்சுதா, ஹைகமாண்ட் முடிவெடுக்கும் அப்படின்னு தான் மேலிடம் அவங்களை கண்டிச்சுதா. எவ்வளவு நேரங்க பை ஃபோன் தானுங்க, என்ன தந்தி அடிச்சு சேர்றதுக்கு 5 நாள் ஆகும். இல்லை, ஃபோன் பண்ணால் முடிஞ்சு போகுது. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர் கட்சி வளரணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட கதறதான் செய்கிறார். எல்லா பேட்டி பாருங்க, கதர் தான் கதறார். ஏன்னா உண்மையான நான் காங்கிரஸ்காரங்கிறார். சூழ்நிலைக்கு தக்குன அங்கேயும் இங்கேயும் சாயிரம் கிடையாது. அப்படிங்கும்போது அதனால சொல்ல, கட்சி வளரணும், கட்சி பலப்படணுங்கிறவங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சு தான் பலப்படணும். அடுத்த ஆட்சிலையும் நமக்கு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க திமுக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. இதுதான் காமனா எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இந்த கூட்டணி இப்படி போயிட்டு இருக்குது. தேமுதிகவுடைய வருகை மேக்சிமம் பாஜக அலைன்ஸ் தான், அதிமுக அலைன்ஸ் தான் வரப்போறாங்கிறது ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேமுதிகல போன டீல் எம்பி எலெக்ஷன் டீல்ல ஒரு எம்பி தருவேன்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருந்தார், ராஜ்யசபா எம்பி. அதை இன்பதுரை அவருக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே இந்த அம்மாவோன்னு கத்துனாங்க. அப்போ அவர் சொன்னாங்க தருவோம்னு சொன்னோம், இந்த தடவை தருவோம் நாங்கள் சொல்லலையே அப்படின்னாரு. அவரு என்ன பிளான் பண்றாருன்னா, இந்த அம்மா திமுகவுக்கு பெறக்கூடாதுங்கிறதுக்காகவே அதை புடிய கையில் வச்சுக்கிட்டாரு. இப்போ 2 எம்பி காலியா இருக்கு. திமுகவுக்கு 4 வருது இந்த மார்ச்ல, இவங்களுக்கு 2. நான் ஏன் அனுமானம்னா, நீ பழைய டீல் படி ஒரு எம்பியும் இந்த எலெக்ஷன்ல கூட்டணி போனா இந்த இன்னொரு எம்பி எனக்கு வேணும், பிளஸ் அதிக சீட்டுகள் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க, பணமும் எதிர்பார்ப்பாங்க. கேட்டீங்களா? அப்போ இந்த கூட்டத்தையும் வேற அருமையா நடத்தி காட்டிட்டாங்க. இப்போ சரியான கூட்டம். ஆமா, டாக்டர் கிருஷ்ணசாமியும் இதே போல பந்தெல்லாம் ஜோடி காலியா கிடக்கு. ஆனா இந்த கூட்டம் அது கடைசி வரைக்கும் நின்றுச்சு பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இதுவும்
அவங்களுக்கு அந்த ஒரு பயங்கரமான விஷப்பரிச்சை தான். ஆமா, அதுலயும் கூட்டம். சக்சஸ் ஆயிட்டாங்க. கூட்டம் கலையவும் இல்ல, சக்சஸ் கண்ணு ஆயிட்டாங்க. கெட்ட வரைக்கும் இன்னும் வந்து பேசுறது crowd தான் சரியாங்களா? தேமுதிக. எங்கிட்ட இந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, விஜயகாந்த் லவர்ஸ் வந்து பிலீவர்ஸ் வந்து எங்க பின்னாடி இருக்காங்க, நிக்கிறாங்கங்கிற அதை காட்டிட்டாங்க. நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதனால இப்ப அவங்களும் எங்க போற மாதிரி தான் இருக்கு, அதிமுக அதிமுக கூட்டணிக்கு தான் போற போற மாதிரி மாதிரி இருக்கு. இருக்கு. அதுல இப்ப அதிமுக கூட்டணியில இவங்க போயாச்சு. அதே போல யாரு முதல்ல யார் வந்தா? பாமக வந்தாச்சு, ஒரு பிரிவு தான் வந்திருக்குது. மகன் ஆமா, அன்புமணி அம்மா சொல்லி அன்புமணி பிரிவு வந்துட்டாரு. மட்டும் வந்திருக்காங்க. ஆமா, ஆனா இப்ப அவர் ராமதாஸ் பெரியவர் எந்த பக்கம் போவாருன்னு அவர் தெரியல. திமுக பக்கம் தான் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆமா, அப்படி இருக்கு. ஒருவேளை இந்த பக்கம் வந்தாலும் வரலாமே, கடைசியில குடும்ப சட்டத்தை பேசி கீசி சேர்ந்து கூட சமாதானப்படுத்தி வரணும், வரலாம். வாய்ப்பு இருக்குது. அப்போ மெயின்ஸ் ரெண்டு இது எங்க போயிட்டு அதிமுக கூட்டணிக்கு போயிட்டு. இப்போ தாவேக்கா நிலைமை என்ன? காங்கிரஸும் வரவில்லை என்றால் தனிமரம். அவ்வளவுதான். தனிமரமா இருந்தால் ஒரு மரம் தான் வெற்றி பெறும், அது விஜய் நின்றால் மாத்திரமே. மாற்றமே அப்படிங்கிற. மற்றபடி எவர் நின்றாலும் தலகுப்புறனாலும் யாரு செங்கோட்டையனே ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சிருக்கு. ஆமா, இவர் விஜயபிரபானே அட்வைஸ் பண்றாரு விஜய் அவர்களுக்கு, மாணிக் தவிர மணித்தோர் நம்பாதீங்கன்னு சொல்லல, அந்த மாதிரி காங்கிரஸை நம்பாதீர்கள்னு சொல்லி அவர், நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு அட்வைஸ், நீங்க தான் சின்ன பையன், உங்களோட சின்ன பையன் அனுபவத்துல உங்களோட அரசியல்ல வந்து நீங்க தான் எனக்கு சீனியர், நீங்களே சொல்லிருக்கீங்க. இல்ல, விஜய் வந்து தனித்து நின்றால் அவர் தனிமரம் தான். ஒரு சீட் அவர் நின்னா எனக்கு நம்ம நிப்பாரானே டவுட்டா இருக்கு. ஒரு நிக்காமலும் போயிடலாம், எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நான் பிரச்சாரம் மாத்திரம் பண்ணி நிக்காம போயிட்டேன். நின்னா ஒரு சீட் செங்கோட்டையன் தலைகள் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது கூட்டணி இல்லாமல். ஏன்னா கவுண்டர் ஓட்டு மாதிரி எப்படி பிரியுது உங்களுக்கு தெரியாது. அதுவே வந்துட்டு செந்தில் பாலாஜி கவுண்டர் எழுதிட்டு இருப்பாரு. அப்புறம் யாரு பிஜேபி அண்ணாமலை கவுண்டர் இழுக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக ரெகுலராவே கவுண்டர் பெல்ட், அவங்க பெல்ட். இதுக்கு மீறி தாவேக்கால இடத்தை எழுத்துற போறாங்க, கவுண்டர் ஓட்ட சொல்றேன். அப்படிங்கும்போது செங்கோட்டையன் எப்படி வருவாரு? அங்கேயும் ஒரு லாக் ஆகுது. எவ்வளவு வருவாரு? அந்த விஜயுடைய ஃபேன்ஸ் ஓட்டு விழும் அப்படிங்கிற லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. அப்ப தேர்டுக்கு போயிருமே, அங்கேயும் ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகக்குன்னு ஒரு செந்தில் பாலாஜி ரெடி பண்ணிட்டாப்ல. அதிமுக ஓட்டு இருக்கு, மீதி மூணாவது தானே தேவைக்கு வரும். அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் மூணாவதுக்கு போயிடும். இப்ப அது ஒரு சீமான் மதி கதிரி அப்படி இருந்துச்சு. ஜனநாயகன் படத்துக்கு அதிகமான நெருக்கடி வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. எதற்காக நடக்குதுன்னே தெரியல. 50 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லிடணும், அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அதெல்லாம் கொடுப்போம், ரூல்ஸ் படி தான் நடந்துட்டு இருக்குது. ஏன் இவ்வளோ அவசரப்படணும் விஜய்? நாங்கள் சொன்ன கட்டெல்லாம் படத்தில் பண்ணவே இல்லை. மதம் சார்ந்த விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கட் பண்ண சொல்லுவோம், ராணுவம் சார்ந்ததெல்லாம் கட் பண்ண சொல்லுவோம் சொல்லி நிறைய கட் சொல்லியிருக்கோம், பண்ணலைன்ட்டாங்க. இல்லை, எனக்கு நெருக்கடியே சமாளிக்க முடியாமல் விஜய் தனது எனக்கு வந்த செய்தி என்னன்னா, அவர் வந்து கடைசி படம் சொல்லி முழுக்க அவர் இப்ப செய்யக்கூடிய அரசியலாவே அது கொண்டு வந்திருக்காருங்க. அப்போ அது ப்ரமோஷன் பண்ணிடும்ல, எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த சினிமா மோகத்துல தானே இப்ப விஜய் பின்னாடி போறாங்க. அப்ப இந்த படம் மோட்டிவேட் பண்ணுது. அந்த இது மலேசியால விட்ட அந்த பாட்டு வெளியீட்டிலே பயங்கர வரவேற்பு. அப்ப இந்த படம் ஃபுல்ஃபில்லா வந்துட்டுன்னா அந்த பக்கம் ஓட்டு இழுத்துட்டு போயிருமோன்னு பயப்படுவாங்க. அப்ப எவ்வளவு நீ எங்க என்டிஏ கூட்டணியில வா, உனக்கு எல்லாம் ஃப்ரீ, ஆனா கண்டிப்பா ஜெயிச்சிடும். எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. இதை என்ன செய்ய போறாரு? இப்போ டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு, மேலே எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீ வந்து எதிரி கட்சியை அடிக்கணும்னா கொள்கை எதிரி கூட சேர்ந்துக்க, தேர்தல் முடிஞ்சவங்க பிரிச்சுக்கிடுவோம், ஒன்லி தேர்தல் கூட்டணி வாப்பாம்பாங்க. உனக்கு எல்லாத்தையும் திறந்து விட்டுருந்தோம், தேர்தல் கூட்டணிக்கு வா. ஆமா, தேர்தல் முடிஞ்சவொடனே நீ தனியா பேரு, நாங்க தனியா பேரு. அங்க ஸ்டாலின் முதல்ல வரக்கூடாது, இதுதான் அவங்களுடைய டார்கெட். இதைத்தான் விஜயும் விரும்புறாரு, ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு. ஆனா தனித்து நின்னா 100க்கு 100 200% ஸ்டாலின் தான் சிஎம். விஜய் தனித்து நின்று ஓட்டை பிரித்தால் 100க்கு 200% முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் பதவி ஏற்பார். இது நடந்தே தீரும், எழுதி வச்சிருக்க, நடக்கால் இருப்பாருங்க. ஆனா இவர் பக்கம் காங்கிரஸ் திருமாவளவன் மற்ற இடதுசாரி வந்து போட்டியிட்டால் காயா பழமான, ஒருவேளை இவங்க தாவைக்கா லீடிங்ல வரலாம், இல்ல ஒருவேளை பிஜேபி கூட்டணி லீடிங்ல வரலாம், இல்ல திமுக வரலாம். 3ல எது வருதுன்னே கணிக்க முடியாது. இதைத்தான் பாண்டியன் திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அதாவது காங்கிரஸ் வந்தா, காங்கிரஸே வரலன்னா எழுதி வச்சிருக்கேன் ஒரு பாண்டே, ஃபுல் ஃபெயில் அப்படிங்கிறாங்க. வரவே வராதுங்க, கஷ்டம்.
நீங்க காங்கிரஸ் எல்லாம் வந்தாதான் 40 யார் ராஜகோபால் அவரு சொல்றாரு சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது. 35-40 சீட்டு எடுப்பாங்க ராஜகோபால் டெல்லியில இருந்து சொல்ற விஷயம் தான். ரைட். நான் அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சிருக்கேன், நடக்காலேன்னு பாருங்க. இதுக்கு மேல யாராவது தனித்திருந்தா ஒண்ணு வராதுன்னு அவர் ஒண்ணு வராதுங்கிறது விஜய்க்கே டவுட் தான் அப்படிங்கிறது இல்ல. ஆமா, விஜய்க்கு டவுட். நான் தான் முதல்ல சொன்னேன், தக்கி மிக கஷ்டப்பட்டு போராடி மல்லு கட்டி தான் ஜெயிக்க முடியும். ஆமா, அந்த விஜய் பிரதிபதி இழுத்து வந்து கடைசியில் தோந்தாலும் தோந்துரும். கமலஹாசன் அவர்களே குறிப்பிட்ட ஓட்டுல தான். ஆமா, கடைசியில கொஞ்சோண்டு 5000 ஓட்டுக்குள்ளதான் அவர் தோத்துருக்காரு. அவரு விஜய் பிரதீப்பும் 5000 ஓட்டு தானே. அதே மாதிரி தான் நடந்தது. அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்து நிற்கும். ஆனா அவங்க லெவலுக்கு இவருக்கு மாஸ்க் கிடையாது, இவருக்கு மாஸ்க் கூட இருக்கு. ஆமா, பிரசாந்த் கிஷோர் மாதிரியும் ஆயிரக்கூடாது, பீகார்ல நடந்தது மாதிரியும் எதிர்பார்ப்புகள் அங்க எல்லாம் ஜீரோ தானே. பிரசாந்த் கிஷோர் ஜீரோ, கட்சியும் குறைஞ்ச பெர்சன்டேஜ் வாக்கு தான் வாங்கினாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன். அதான் இவங்க 1 கோடி ஓட்டு வாங்கிடுவாங்க. பெர்சன்டேஜ் அதிகமா 20 to 22% ஓட்டு தான். அதுக்கு மேல எவ்வளவே எவ்வாது. நீங்க எத்தனை மாநாடு போட்டாலும் இந்த லெவல் ஆட்கள் மாத்திரம் தான் பின்னாடி வருவாங்க. மற்றபடி திமுக தான், அதிமுக பிஜேபி தான், காங்கிரஸ் தான். விடுதலை சிறுத்தை கொஞ்சம் சேதம் வருங்கிறாங்க. சீமானுக்கும் பெரிய சேதம். அந்த ஓட்டு தான் இங்க வருது. சீமானுக்கு ஒரு சின்ன சேதாரம், சின்ன சேதாரம் இல்ல, மேஜர் சேதாரம் இருக்கும். அது 1% தொடுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். டாலர் கொஸ்டின் தான் 1% தொடுமாங்கிறது. ஏன்னா அந்த ஓட்டு தான் இங்க வருது. அதே போல திருமாவளவன் ஓட்டு அப்படி இங்க வருதுங்கிறது. அது போக இந்த பெண்கள் ஓட்டு கொஞ்சம் அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டுகள்லாம் வரும். அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு நிறைய கேள்விகளுக்கு அடுத்த அரசியல் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. நீங்களும் தைப்பிறந்தால் வழி பறக்கும் அப்படிங்கிறதோட வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஃபாதர். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம். நன்றி. வணக்கம்.